Hi all, this is Dr. Joe. I'm with Physiotherapy Clinic, Pondicherry. Pregnancy பற்றி பேசியாச்சு. இப்போ டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆகலாமா? ஓகே. இப்போது நீங்கள் 38th வீக்குக்கு அப்புறம் ஒரு டேட் நெருங்கினால நீங்கள் கன்சல்டேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெலிவரிக்கான ஃபஸ்ட்டு பிவி எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அதாவது வெஜினல் எக்ஸாமினேஷன். நீங்கள் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி டெலிவரி ஈஸியாக ஆக்கலாம், அப்போலேருந்து மென்டலி ஃபிசிக்கலி நீங்கள் டெலிவரிக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலான்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்ன பண்ணுவோன்னா ப்ரீதிங் எக்ஸசைஸ், அவ்வளோதாங்க. ப்ரீதிங் எக்ஸசைஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை ஒரு பொசிஷனில் வச்சுட்டு ஜஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. பெயின் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது, மைல்டு பெயின். பட் புது பெயினாக இருக்கிறதுனால உங்கள் ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் போகாமல் இப்போலேருந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. டேக் டீப் ப்ரீத், நல்ல மூச்சு இழுத்து தம் கட்டாமல் நிதானமாக மூக்கால் மூச்சு இழுத்து மூச்சு வரணும். இந்த வயிறு ஊப்புறது, உங்கள் வெஜினல் ரீஜனை உங்கள் பேக் ரீஜனை போட்டு டைட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாமல் நிதானமாக மூச்சு எடுத்து மூச்சு விடுங்க. அந்த எக்ஸாமினேஷன் முடியறதே உங்களுக்கு தெரியாது. அப்போலேருந்து நீங்கள் டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க. மறக்காதீங்க, வெஜினல் எக்ஸாமினேஷன் கரெக்டாக உங்களுக்கு பெயின் வந்ததுக்கப்புறம் இன்னும் டெலிவரி டேட் அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது பண்ணுவாங்க. ஓகேவா? டோன்ட் ஃபர்கெட், இன்னையிலேருந்து டெலிவரி ப்ரிப்பேர் ஆகலாமா? For more pregnancy related essays and doubts, do share and save this video.